இந்தியாவில் ஜனநாயகம் ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் குறிப்பாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய 2024 ஆண்டு 18வது நாடாளுமன்ற தேர்தல் முடிவு என்பது ஜனநாயகத்தை மீட்டெடுத்திருக்கின்றதா என்கிற ஒரு கேள்வி நமக்கு மட்டுமல்ல, நாடு முழுவதும் தேர்தலுக்கு முன்பிருந்து தேர்தல் முடிந்த பின்பும் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நிறைய பேர் நிறைய மாதிரியாக பதிலளித்திருக்கிறார்கள். தேர்தல் முடிவு வந்தவுடன் வெற்றி பெற்றவர்கள் மிகவும் சோர்வாக இருந்தார்கள், தோல்வியடைந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இது ஒரு வியப்புக்குரிய நிகழ்வாக இருந்தது. ஏன் வெற்றி பெற்றவர்கள் சோர்வாக இருந்தார்கள், தோல்வியடைந்தவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதற்கான விளக்கங்களும் நிறைய பேசப்பட்டு விட்டன. நாம் இந்த அரங்கில் நான் தொடர்ச்சியாக வாசித்து வருகின்ற ஒரு சில அரசியல் அறிஞர்களுடைய கருத்துக்களை மனதில் கொண்டு என்னுடைய அனுபவங்களையும் கருத்தில் எடுத்து சிந்தித்து என்னுடைய கருத்துக்களை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக இந்த தேர்தல் பற்றி ரொம்ப காலமாக இந்திய அரசியல் பற்றி, இந்திய நாட்டு அரசியல் பற்றியும் குறிப்பாக இந்துத்துவ இயக்கங்களை பற்றியும் ஆராய்ச்சி செய்து வருகிற கிறிஸ்டோபர் ஜெஃபல்லோ அவர்கள் இந்த தேர்தல் பற்றி போன வாரத்தில் இந்து நாளிதழில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இந்தியாவில் ஜனநாயகம் மீட்டெடுத்தல், மறுநிர்மாணித்தல், ரீஸ்டோரேஷன் சேலஞ்சஸ் என்ற ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இந்த மறுநிர்மாணித்தலில் இருக்கக்கூடிய சவால்கள் என்பது அவருடையது. இந்த கட்டுரை வேறு பல விஷயங்களை பேசினாலும் எடுத்தவுடனே இந்தியாவில் இந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிற பணியில் வெற்றி கிடைத்திருக்கிறதா, தோல்வி அடைந்திருக்கிறோமா என்று கேள்வி எழுப்பிவிட்டு அவர் கிரிட்டிக்கல் என்று பதிலளித்திருந்தார். இப்போதைய நிலைமை கிரிட்டிக்கலாக இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. சரி, அப்படியானால் இந்த கிரிட்டிக்கல், இந்த ஒரு சூழல், இது வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, ஆனால் ஒரு மோசமான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த மோசமான சூழல் என்பதனுடைய பொருள் என்ன என்பது பற்றி தான் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஜனநாயகம், மக்களாட்சி, டெமோக்ரஸி என்பதை ஒரே நேரத்தில் தமிழில் மக்களாட்சி, குடியாட்சி, ஜனநாயகம் என்ற பல பெயர்களை நாம் பயன்படுத்தி வருகிறோம். ரிபப்ளிக் அல்லது டெமோக்ரஸி, இதெல்லாம் ஏறக்குறைய ஒரே பொருளுடைய சொற்கள் தான். இவற்றுக்கெல்லாம் ஒரு அப்சல்யூட் மீனிங் எதுவும் கிடையாது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சார்பு நிலையில், அந்த வார்த்தைகளுக்கு குறிப்பிட்ட வரலாற்று சூழலில், குறிப்பிட்ட சமூக சூழலில் இருக்கிற யதார்த்தமான நிலைமையில்தான் அவற்றுக்கெல்லாம் பொருள் உண்டே தவிர அவற்றையெல்லாம் ஒரு ஐடியலாக சில சட்டங்களை, சில லட்சியபூர்வமான சட்டங்களை, கருத்து சட்டங்களை வைத்துக்கொண்டு அவற்றை மதிப்பிட முடியாது என்பதுதான் நாம் முதலில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே நம்முடைய ஊரை பொறுத்த வரைக்கும் நான் பிரதானமாக 3 மனிதர்களுடைய சிந்தனைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். அம்பேத்கர், பெரியார், அண்ணா, 2 பேர் நமக்கு ரொம்பவும் நெருக்கமானவர்கள், பெரியாரும் அண்ணாவும். அம்பேத்கர் இந்த இந்தியாவில், குறிப்பாக பழைய பம்பாய் மாகாணத்தில் ஏறக்குறைய இந்த இந்திய குடியரசு நிறுவப்படுவதற்கு அவர்தான் காரணமானவர் என்பதை நாம் மனதில் இருத்தி கொண்டால், இந்த 3 நபர்களில் 2 பேர் ஜனநாயகத்தின் மீது அதீத நம்பிக்கையும் பற்றும் வைத்திருந்தவர்கள், அம்பேத்கரும் அறிஞர் அண்ணா அவர்களும். பெரியார் அவர்கள் ஜனநாயகத்தின் மீது, நடப்பில் இருக்கிற ஜனநாயகம், தேர்தல் ஜனநாயகம், இவற்றின் மீதெல்லாம் அவருக்கு பெரிய மதிப்பு ஒன்றும் இல்லை. இந்த 40ஆம் 50ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு ஜனநாயகம் என்பது ஒன்று வேண்டும் என்று சொன்னார். அது எல்லோராலும் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு முறையாகட்டும், அதையும் கடந்த சமூகங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைப்பதாகட்டும், இவற்றிலெல்லாம் அவர் ஆழ்ந்த கவனம் செலுத்தி அந்த பொருளில் ஜனநாயகத்தை வரவேற்றார். பிறகு இரட்டை ஆட்சி முறை வந்ததிலிருந்தும் சரி, அதற்கு பிறகு நமக்கு ஜனநாயகத்தும் ஏறக்குறைய பிரிட்டிஷ் கலோனியல் இந்தியாவிலிருந்தே தொடங்குகிறது இந்த எலக்டோரல் ப்ராசஸ், தேர்தல் நடைமுறைகள். அதற்கு பிறகு இந்திய குடியரசில் உருவான தேர்தல் நடைமுறைகள், அரசியல் கட்சிகள், இவை பற்றியெல்லாம் அவருக்கு கடுமையான விமர்சனங்கள் இருந்தன. இவையெல்லாம் ஜனநாயகம் பற்றி அவருக்கு எவ்வளவு கடுமையான விமர்சனம் இருந்தது என்றால், எப்படி இந்த கடவுள் பற்றி மதவாதிகள்லாம் கூறுகிறார்களோ அதே போல தான் இந்த ஜனநாயகம் என்பது ஒரு முட்டாள்தனமானது, அபத்தமானது என்று கூட கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஏன் அவ்வாறு அவர் விமர்சித்தார் என்றால், பொது
விஷயங்களில் ஒரு சில நம்பிக்கைகள், சில மனப்போக்குகள், சில மந்தை நிலை மனப்போக்குகளிலிருந்து உருவாக்கப்படுகிற எண்ணங்கள் இவையெல்லாம் ஜனநாயகம் ஆகாது. இவையெல்லாம் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பது ஆகாது, மக்களுடைய நலன்களுக்கு உரியதாக ஆகாது. மக்களுக்கானது, மக்களுடைய நலன்களுக்கானது என்ற பெயரிலே கூட இந்த ஜனநாயகத்தில் மக்களுக்கு எதிரான செயல்களை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்க முடியும், அரசியல் கட்சிகளால் செய்ய முடியும். அப்படிப்பட்டதாகத்தான் நம்முடைய ஜனநாயகம் இருக்கிறது என்பதுதான் அவருடைய விமர்சனத்தினுடைய சாராம்சம். ஏறக்குறைய இந்த ஜனநாயக அமைப்பிற்குள்ளாகவே ஒரு 70 ஆண்டுகள் கடந்து வந்த பிறகு நமக்கு கண்கூடாக தெரிவது என்றால், இந்த ஜனநாயகத்தை முற்றிலுமாக மறுதளிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள் இந்த ஜனநாயகத்தின் மூலம் ஆட்சிக்கு வந்து 10-15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு யதார்த்தமான நிலைமை. இதை கவனத்தில் கொண்டால் அவருடைய விமர்சனம் எவ்வளவு முக்கியமானது என்று நமக்கு தெரியும். அதே போல் இந்திய அரசியல் பற்றி குறிப்பாக இந்த தொடர்ச்சியாக அதனுடைய இதை பற்றி ஸ்டூவர்ட் கோபர்ச், ஜான் ஹாரிஸ் அவர்களும் பெரிய ஆண்டர்சன், கிறிஸ்டோபர் ஜெஃபல்லோ, பார்த்தா சடர்ஜி போன்றவர்களெல்லாம் ரொம்ப எழுதியுள்ளார்கள். பார்த்தா சடர்ஜி அவர்கள் ரொம்ப முக்கியமாக இந்திய சமூகவியல் அரசியல் சிந்தனையாளர். அவர் இந்த ஜனநாயக அமைப்புகள் ஏறக்குறைய ஒரு கடும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்றன என்பதை முன்பே சொன்னார். ஜனநாயகம் அமைப்புகள் ஜனநாயகத்தை, ஜனநாயக உணர்வின் மீதான, ஜனநாயகம் என்கிற நடைமுறையின் மீதான நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பது அவருடைய கணிப்பு. அவர் நம்முடைய நாட்டை மட்டும் கவனத்தில் வைத்து கொண்டு சொல்லவில்லை, ஏறக்குறைய உலகளாவிய நிலைகளிலும் கூட மக்களுடைய எதிர்ப்புணர்வுகளை, மக்களுடைய கசப்புணர்வுகளை ஆட்சியாளர்களிடம், ஆட்சி செய்பவர்களுக்கு கடத்துகிற ஒரு நிலைமை இல்லை. அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜனநாயக அமைப்பில் இல்லாமல் போய்விட்டன. அதனால் இந்த ஜனநாயக அமைப்பிற்கு ஒரு கடும் நெருக்கடி உருவாகி இருக்கிறது என்பது அவருடைய கருத்து. இடையில் ஏற்பட்ட எதிர்ப்புகள், அதை சந்தித்த முறைகள், இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் கடந்த 50 ஆண்டு கால நடைமுறையில் உலகளாவிய நிலைமைகளில் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் நேற்று முந்தா நாள் வந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய யூனியன் தேர்தல் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு அது தெரியும். ஐரோப்பிய யூனியனிலும் கூட தீவிர வலதுசாரிகள் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் தீவிரமான பிரச்சனைகள். இவர்கள் ஒரே நேரத்தில் நம்முடைய நாடு பற்றியும் உலகளாவிய நிலைமைகளில் சில சட்டங்களை பெற்றும் இந்த நிலைமைகளை எவ்வாறு புரிந்து கொள்வது என்று கூறியிருக்கிறார்கள். நான் அவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்வேன். இறுதியாக நான் முன்னுரையாக இந்த பேச்சுக்கு நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த சிந்தனையை நாம் தொடங்கும் பொழுது ஜனநாயகம் என்பது இந்திய அர்த்தத்தில் அதனுடைய பொருள் என்ன என்பது பற்றி நாம் குறிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1947ஆம் ஆண்டு நமக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உண்மையாகவே பிரிட்டிஷ் பேரரசிடமிருந்து நமக்கு கிடைத்தது ஒரு டொமினியன் அந்தஸ்து. டொமினியன் அந்தஸ்தை நாம் சுதந்திரமாக அறிவித்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மை நாமே ஒரு குடியரசாக அறிவித்து கொள்ள வேண்டும். இதுதான் இருக்கிற ப்ராசஸ். இந்த நடைமுறையை மேற்கொள்வதற்காக அன்றைக்கு பம்பாய் மாகாணத்தில் இருந்த செக்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன், பட்டியலின மக்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த அம்பேத்கர் அவர்கள்தான் இதுதான் ஒரு நடைமுறை, இத்தகைய நடைமுறையை நாம் மேற்கொள்ள வேண்டும், அதற்கு அரசியலமைப்பு அவையெல்லாம் கூட ஒன்று தேவைப்படாது. ஏனென்றால் அரசியலமைப்பு அவை என்பதே இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை எவ்வாறு கணக்கு போட்டாலும் பெற முடியாது இப்போ இருக்கிற தேர்தல் முறையால். அதனால் ஒரு குழுவை உருவாக்கி, அரசியலமைப்பை உருவாக்கி, அரசியலமைப்பு குடியரசை உருவாக்குவதன் மூலமாக நம்முடைய சுதந்திரத்தை நாம் அறிவிக்க முடியும் என்பதுதான் அம்பேத்கருடைய யோசனை. ஆனால் அம்பேத்கர் சொன்னது நடந்தது. ஆனால் அரசியலமைப்பு அவையையும் உருவாக்கினார்கள். அத்தோடு சேர்த்து அரசியலமைப்பு ரொம்ப சிக்கலான ஒன்றாக இருந்தது, பல்வேறு தரப்பாருடைய போட்டி களமாக இருந்தது. ஏற்கனவே தேசியவாதிகளும் காந்தியவாதிகளும் இன்னும் பல தரப்பார் சோசலிஸ்டுகளும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களும் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கமும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து பலவிதமான போட்டிக்களமாக இருந்த அந்த அரசியல் அமைப்பு அவையில்தான் ஏறக்குறைய இந்த குடியரசு உருவானது. இந்த குடியரசு
அதன் அளவில் சிக்கலானது என்றாலும் கூட நீண்ட காலமாக போராடி வந்த பார்ப்பனர் அல்லாதார் வெகு மக்களுடைய போராட்டங்களினுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த குடியரசு உருவாக்கப்பட்டது. தேசியவாதிகள் உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு குடியரசை கற்பனை செய்து பார்க்கவில்லை. இந்த குடியரசை கற்பனை செய்ததும் அதற்கு ஒரு அரசியலமைப்பு உருவம் கொடுத்ததும் பம்பாய் மாகாணத்தினுடைய அந்த தலித் மக்களுடைய இயக்கம்தான் இதற்கு ஒரு உருவத்தை தந்தது. அவர்கள் அப்படி கொடுக்கும் பொழுது அதுக்குரிய வரையறையாக அன்னைக்கு இருந்த அடிப்படையில் உருவாக்கி கொண்டது அரசியலமைப்பினுடைய முகவுரையில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெர்டர்னிட்டி என்பதுதான். அரசியலமைப்பினுடைய முகவுரையை நீங்கள் வாசித்தீர்களானால் அந்த ஒரு பத்தி உள்ள அளவு உள்ள அந்த முகப்புரை மிக தெளிவாக கூறும். இந்திய மக்களாகிய நாம் என்பதில் தொடங்குகிறது. இந்திய மக்களாகிய நமக்கு நாமே ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கி கொண்டோம் என்பதுதான் இருக்கும். அந்த அரசியல் அமைப்பினுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்பது 4. அது நீதி என்பது அதனுடைய முதல் அம்சம். 2வது அம்சம் லிபர்ட்டி, 3வது அம்சம் ஈக்குவாலிட்டி, 4வது அம்சம் ஃபெர்டர்னிட்டி. ஃபெர்டர்னிட்டியை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது பின்னாடி தான் ஒரு வாக்கியத்தை, எப்படி இந்திரா காந்தி அம்மையார் சோசலிஸ்ட் செக்குலர் என்கிற 2 வார்த்தையை சேர்த்தது போல் பின்னாடி தான் அந்த ஃபெர்டர்னிட்டியை விளக்குகிற ஒரு இடத்தில் அவர்கள் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் என்கிற தொடரை சேர்த்தார்கள். அதற்கு முன்பு ஃபெர்டர்னிட்டி அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல். ஃபெர்டர்னிட்டி என்பதே ஒவ்வொரு மனிதருடைய டிக்னிட்டி அப்படிங்கிறதை நாம் இப்பொழுது எப்படி சுயமரியாதை என்றும் மொழிபெயர்க்கலாம், கண்ணியம் என்றும் மொழிபெயர்க்கலாம். ஒவ்வொரு மனிதர்களும் கண்ணியத்தோடு சுயமரியாதையோடு வாழ்வதற்கு நாம் இன்னொருத்தரை கண்ணியமாக நடத்துவதற்கும் சுயமரியாதையோடு நடத்துவதற்கும் வாழ்வதற்கும் ஒரு நாடாக இதை ஆக்குவோம் என்பதுதான் நாம் இந்த இதில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையான குடியரசை உருவாக்கி கொண்டிருப்பதில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற அடிப்படையான ஒரு உறுதிமொழியாகும். முகப்புரையை நாம் வழங்கும் பொழுதே மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இதை ஏற்றுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் தான் 1949 நவம்பர் 26 இந்த அரசியலமைப்பை வடித்து ஏற்றுக்கொண்டோம். ஜனவரி 26 குடியரசு நாளாக கொண்டாடுகிறோம். உண்மையான சுதந்திரம், விடுதலை என்பது நமக்கு அப்பொழுதுதான் கிடைத்தது. 1947 15 நமக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை, டொமினியன் அந்தஸ்து தான் கிடைத்தது. இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டால் இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய ஒரு தேர்தலில் நீதி, சமத்துவம், விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம் நிலவியதா என்பதை நீங்கள் ஒவ்வொரு அணிவிலும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதில் வெற்றி பெற்றிருக்கிறோமா என்பதையும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். கடந்த ஒரு வார காலமாக சிஎஸ்டிஎஸ் கடந்த வாரம் முழுக்க இந்து நாளிதழ் எவ்வாறு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, மக்களுடைய வாக்கு செலுத்துவதில் எந்தெந்த மனநிலைகள் தாக்கம் செலுத்தியிருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். கவனம் செலுத்தி ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். சிலர் தொடர்ச்சியாக எஸ்டோபர் ஜெஃபலோ எழுதியது போல நேற்றைய நாள் என்று நினைக்கிறேன், ராம்மோகன் ரெட்டி என்கிற ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் 1977 2004 தேர்தலையும் ஒப்பிட்டு ஒரு சுவாரஸ்யமான கட்டுரையை அவர் எழுதியிருக்கின்றார். இவற்றையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டோமானால் நம்ம ரொம்ப முக்கியமாக இந்த தேர்தலை புரிந்து கொள்வதற்கு அல்லது ஜனநாயகத்தை புரிந்து கொள்வதற்கு நம் நடப்பு அரசியலமைப்பு எவ்வாறு இந்த அரசை கற்பிதம் செய்தது, ஆனால் நடைமுறையில் எவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய அரசியலமைப்பு அதிகார பிரிப்பை மிக முக்கியமான அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அது முதன்மையாக ஒரு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, அதாவது ஒரு சட்டமன்ற லீகல் இன்ஸ்டிடியூட், தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைகளினுடைய அதிகாரத்தை முதன்மையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்க அமைப்பு முறை. அரசியலமைப்பில் 3 விதமான அரசாங்கங்கள், 2 விதமான அரசாங்கங்கள் தான் இருக்கின்றன. 3வது அரசாங்கம் பின்னாடி விரிவுபடுத்தப்பட்டது. முதலாவது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், எல்லா அரசாங்கங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம். அதன் பிறகு மாநில அரசாங்கங்கள் இருக்கின்றன. அதற்கு பிறகு உள்ளூர் அரசாங்கங்கள் இருக்கின்றன. இவ்வாறு 3 விதமான அரசாங்கங்கள் நம்மிடையே இருக்கின்றன. இந்த 3 விதமான அரசாங்கங்கள் முற்றிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. இவை மற்ற அமைப்புகளின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய வகையிலானவை. சட்டங்களை திருத்துகின்ற வகையிலும் சரி, அல்லது எக்ஸிக்யூட்டிவ் பாடியான அதிகார வர்க்கத்தின் மேலே ஆட்சி செலுத்துவதாகட்டும், அதை கொண்டு ஒரு நடப்பு அரசாங்கத்தை உருவாக்கக்கூடியது இருக்கிறது.
இந்த அரசாங்கத்தினுடைய இன்னொரு தனியான ஒரு பிரிவு, அதிகாரமிக்க ஒரு பிரிவு நீதித்துறை. நீதித்துறை அதற்கு தனியான ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது இந்த முடிவுகள் அரசியலமைப்புக்கு உட்பட்டவையா, நடைமுறைகள் அரசியலமைப்புக்கு உட்பட்டவையா என்று ஆய்வு செய்வதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்குமான அமைப்பு. இவ்வாறு அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருந்த போதிலும் ஆனால் நடைமுறையில் இந்த இவையெல்லாம் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்திருக்கின்றன என்பது வெளிப்படையாக தெரிந்தது தான். ஏனென்றால் நமக்கு தெரியும், முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வருவதற்கு முன்பாகவே நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்ட உடனேயே முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வருவதற்கு முன்பே இருந்த நாடாளுமன்றத்தில் தான் நிறைவேறியது. அதில் ஏறக்குறைய ஒரு திருத்தம் சென்னை மாகாணத்திலிருந்து போனது, 10-16 திருத்தங்கள் மற்ற மாகாணங்களிலிருந்து வந்தவை. அவையெல்லாம் இந்த அதிகார வர்க்கம் எவ்வாறு அரசியல் அமைப்பை உருமாற்றி புரிந்து கொண்டு தங்களுடைய நலன்களுக்கேற்ப பயன்படுத்த முனைகின்றன என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் தான். அதை சென்னை மாகாணத்தில் குறிப்பாக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நாடாளுமன்ற அவையில் அன்று சட்டத்துறை அமைச்சராக இருந்த அம்பேத்கர் அவர்கள் மிக கடுமையாக விமர்சித்தார். நீதிபதிகள் என்பவர்கள் தங்கள் வகுப்பினுடைய நலன்களுக்காக சிந்திப்பதை கடந்து அரசியலமைப்பு மதிப்புகளை ஏற்று சிந்திக்கவும் செயல்படவும் நீதி வழங்கவும் முற்பட வேண்டும் என்று அப்பொழுது அவர்கள் சொன்னார். அது இன்று வரைக்கும் நடைமுறையில் இந்த நீதித்துறை அதிகார வர்க்கத்தினுடைய காதுகளில் எட்டவே இல்லை. அவர்களுக்கு அரசியல் அமைப்பு என்று ஒன்று இருப்பது தெரிகின்றதா என்று கூட தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு வர்க்கத்தின் ஒரு வகுப்பின் நலன்களின் பொருட்டு செயல்படுகிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தலை நடத்தக்கூடியவர்கள் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடி தான், அதிகார வர்க்கம் தான் இந்த தேர்தலை ஏறக்குறைய நடத்துகிறார்கள். அவர்கள் குறிப்பாக ஆட்சி பணி, காவல் பணிகளில் இருக்கக்கூடியவர்கள், மாநில அரசாங்கத்தின் கீழ் இருப்பவர்களாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் பணிகள் இல்லை மாநில அரசாங்கத்தின் கீழ் இருப்பவர்களாகட்டும், இந்த அதிகார வர்க்கத்தினர் தான் ஏறக்குறைய இந்த தேர்தல்களை நடத்துகின்றார்கள். அவர்கள் அவ்வாறு நடத்தும் பொழுது எவ்வளவு பிரச்சனைக்குள்ளாகிறார்கள் என்பது இந்த 2 தேர்தல்கள் நமக்கு கண்கூடாக தெரிந்தது. ஏற்கனவே நான் பலரிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவது வழக்கம் தானே, ஆளும் கட்சியாக இருப்பவர்களுக்கு செயல்படுவது வழக்கம் தானே, அல்லது தேர்தலில் சில முறைகேடுகள், சில பகுதிகளில் கள்ள ஓட்டு போடுறது, இல்லை பழைய முறை அது கள்ள ஓட்டு போடுறது, ஓட்டுல சீட்டில் போட்டிருந்த போது, அல்லது வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது, அல்லது குறிப்பிட்ட பெரும்பான்மை எண்ணம் ஆதிக்கம் உடைய ஒரு பகுதியில் வாக்காளரை அனுமதிக்காமல் தாங்களாகவே ஓட்டு போட்டுவிட்டு அவர்கள் வாக்கு செலுத்தியதாக கணக்கு காண்பிப்பது, இதெல்லாம் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிற ஒன்று தானே தேர்தல். இந்த மாதிரியான சின்ன அதுபோல் சின்ன முறைகேடுகள், சிக்கல்கள் இதெல்லாம் நடக்கும், அது இயல்புதானே என்று அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் கடந்த 2 தேர்தல்களாக மிக முக்கியமான பிரச்சனையை வந்திருக்கின்றது. அதில் அவை என்னவென்றால், இந்த தேர்தல்களை நடத்தக்கூடிய நிறுவனமான தேர்தல் ஆணையம் கடும் விமர்சனத்திற்கும் கடும் முறைகேடுகளையும் செய்திருப்பது தான் பிரச்சனை. இந்த தேர்தலில் ஏறக்குறைய 538 தொகுதிகளில் அந்த பதிவான வாக்குகள் என்று அவர்கள் 17வது சி ஃபாரத்தில் படிவத்தில் கொடுத்த வாக்கு எண்ணிக்கையை விட கூடுதலாகவோ குறைவாகவோ எண்ணியிருக்கிறார்கள். அது 500 முதல் ஏறக்குறைய 15,000 வாக்குகள் வரை கூடுதலாகவோ குறைவாகவோ எண்ணியிருக்கிறார்கள் என்று ஒயர் இணைய இதழில் வெளிவந்திருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் நமக்கு காட்டுகின்றன. இவ்வளவு முறைகேடுகள் நடந்த பிறகும் நம்முடைய திருவள்ளுவர் தொகுதியில் தான் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் இருக்கிறார். அங்கே 17,000 வாக்கு வித்தியாசம் என்று சொல்கிறார்கள். அந்த வாக்குகள் ஏன் குறைவாக எண்ணும் பொழுது, அவ்வளவு வாக்குகள் குறைவாக எண்ணுகிறார்கள் என்கிற பொழுது அதை பற்றி கேள்வி எழுப்ப வேண்டியது நம்முடைய கடமை. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உடையவர், வாக்கின் மீது நம்பிக்கை உடையவர் எழுப்ப வேண்டிய கேள்வியாகும். ஆனால் அப்படி கேள்வி எழுப்பப்படவில்லை என்பது மட்டுமல்லாமல், இப்படி எல்லாம் கேள்வி எழுப்புவது ஏதோ தேர்தல் ஆணையத்தின் மீது, இந்த நாட்டில் மிக முக்கியமான நிறுவனமான, வளர்ச்சி பெற்ற ஒரு நிறுவனமான, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் மீது அவநம்பிக்கை கொண்டு கேள்வி எழுப்புகிறார்களே என்று சொல்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் மீது கேள்வி எழுப்பி நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய
அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் போன்ற அமைப்புகளை எல்லாம், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள அமைப்புகளை எல்லாம் பார்த்து இந்த நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றம் என்ன கேட்கிறது என்றால், உங்களுக்கு இவர்கள் ஜனநாயகம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீதிமன்றம், நீதி அரசர்கள் அவர்களை பார்த்து, உங்களுக்கு தேசபக்தி இல்லையா, இந்த தேசத்தின் வளர்ச்சியில் பெருமை இல்லையா என்று கேட்கிறார்கள். நாம் முன்னேறிவிட்டோம், இவிஎம் வந்து விட்டது, டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரியான மின்னணு யுகத்தில் வாழ்ந்து இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சிட்ருக்கோம், இதை நாடு இவ்வளோ பெரிய சாதனை செய்யும் பொழுது உங்களுக்கு இதில் பெருமிதம் இல்லையா, உங்களுக்கு தேசபக்தி இல்லையா, இவர்களுக்கு தேசபக்தி இருக்கிறதா என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது. தேர்தல் தான் நடத்துகிறீங்க, இதில் ஜனநாயகமும் வெளிப்படைத்தன்மையும் தான் இருக்கணும், அது இல்லாமல் இருக்கிறதே என்று கேள்வி எழுப்பும் பொழுது அவர்கள் திரும்பி எழுப்பக்கூடிய கேள்வி ஒரு வலதுசாரி அரசியல் கட்சி கேள்வி எழுப்புவது போல, உங்களுக்கு தேசபக்தி இருக்கிறதா இல்லையா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இது எங்கிருந்து வருகிறது என்றால், வலதுசாரிகள் இந்த நடப்பு எக்ஸிக்யூட்டிவ் பாடி, இந்த அதிகார வர்க்கத்தை, அப்பாடஸ் அரசு அலுவல் இயந்திரத்தை தமக்குரியதாக தொடர்ச்சியாக மாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். மோடியினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக கிறிஸ்டோபர் ஜெஃபல்லோ சொல்வது, இந்த அரசு அலுவல் இயந்திரத்தை தங்களுக்குரியதாக மாற்றிவிடுவது. அவர்கள் அரசியல் அமைப்புக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, ஒரு பெரும்பான்மை எண்ணத்தை, ஒரு பெரும்பான்மை அரசியல் எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆதிக்க கருவியாக அவர்களை மாற்றி விடுவதுதான் பிரதானமான பிரச்சனை என்று சொல்கிறார். ஏறக்குறைய இந்த தேர்தலில் இந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை விவரங்களில் மட்டுமல்ல, மிக குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக, மத சிறுபான்மையினருக்கு எதிராக இவ்வளவு மோசமான வெறுப்பு பேச்சுக்கள் பேசப்பட்ட, மிகவும் மோசமான வெறுப்பு பேச்சுக்கள் பேசப்பட்ட பொழுது கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒரு தேர்தல் ஆணையமாக கடந்த 2 தேர்தல்களில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுவும் இந்த தேர்தலில் பிரதம வேட்பாளர், பிரதமராக இருப்பவர் ஒருவரை அதை தீவிரமாக பிரதமர் மோடி அவர்கள் பேசிக்கொண்டு வந்த பொழுது அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் ஆகப்பெரிய பிரச்சனை. ஏறக்குறைய இந்த தேர்தல் என்பது ஒரு எலக்டோரல் ஆட்டோக்ராசி, தேர்தல் எதேச்சதிகாரமாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி அவர்கள் பக்கம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த வெற்றியை அவர்கள் பக்கம் தள்ளியதில் 2 இயந்திரங்கள் மிக முக்கியமான பங்கு வகித்தன. ஒன்று தேர்தல் ஆணையம், மற்றொன்று உச்சநீதிமன்றம். உரிய காலத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் அவர்களுடைய கூட்டாளிகளாக இருந்தார்கள் என்பது உண்மையான ஒரு விஷயம். சரி, இதில் அடுத்ததாக வரக்கூடியவங்க இந்த தேர்தல் என்பது என்கிற பொழுது எப்பொழுதுமே அரசியல் கட்சிகள் அவர்கள்தான் போட்டியாளர்கள். ஆகவே அவர்கள் மிக முக்கியமானவர்கள். அரசியல் கட்சிகள் என்றால் அவர்கள் குறைந்தபட்சம் அரசியல் அமைப்பினுடைய அடிப்படைகளை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். நான் முன்பே சொன்னது போல் அவர்கள் இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டியை, ஜஸ்டிஸை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த தேர்தல் முழுக்க நீங்கள் மோடி அவர்களுடைய பேச்சுக்களை எடுத்து பாருங்கள். அவர் முழுக்க ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு ஒரு மோசமான சிந்தனை, எவ்வளவு ஒரு அபாயகரமான சிந்தனை என்று பேசிக்கொண்டே இருந்தார். எந்த அரசியல் கட்சியும் அதற்கு திருப்பி கேள்வி எழுப்ப முடியவில்லை. ஜஸ்டிஸ் என்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு மோசமானது என்று பேசிக்கொண்டிருந்தார். அது பற்றியும் கேள்வி எழுப்பவே முடியவில்லை. இந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான பண்புகளை எதிர்த்து கேள்வி எழுப்பி, ஆனால் நான் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றப் போகிறேன், அரசியல் அமைப்பை காப்பாற்றப் போகிறேன், அவர்கள் அளிக்கப் போகிறார்கள், முதல்ல இவங்க கட்சியும் இவர்கள் கட்சி உறுப்பினர்களும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுகின்றவர்களும் தான் இந்த அரசியலமைப்பை மாற்றப் போகிறோம் என்று சொன்னார்கள். அதனால் அந்த விமர்சனம் எழுந்தது. அரசியலமைப்பை காப்பாற்றுவதற்காக இந்த தேர்தலில் வாக்களியுங்கள் என்று இந்தியா கூட்டணி கட்சியினர் குரல் எழுப்பினர். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன நடந்தது என்றால், கொஞ்ச நேரம் கழிந்த பிறகு இது பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணிகள் கட்சியினர் இந்தியா கூட்டணி கட்சிகள் என்ன விமர்சனங்களை அவர்கள் மேல் எழுப்பினவோ அதே விமர்சனங்களை திரும்ப எக்கோவாக எதிரொலித்து கொண்டே இருந்தார்கள். அதனால் இதை காது கொடுத்து கேட்டு எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அது சென்றது. குறிப்பாக ஊடகத்துறையினரை முழுக்க அவர்கள் ஒரு மேனிப்புலேட் செய்து, மோசடி செய்து அவர்கள் குரலாக அவர்கள் ஒலிக்க வைத்தார்கள். அதனால் என்ன நடந்து கொண்டிருப்பது என்றே கூட வாக்காளர்களுக்கு தெரிந்திருக்குமா என்றது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இதற்கு இந்த அரசியல் கட்சிகளில்
நாம் தொடர்ச்சியாக மாற்றங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பழைய காங்கிரஸ் ஒரு பார்ப்பன பனியா அரசியல் கட்சியாக இருந்தது, ஒரு லிபரல் பார்ட்டியாக இருந்தது. ஆனால் இன்று அது அதனுடைய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறது. ஆனால் மற்றொரு பக்கம் பார்ப்பன பனியாக்களுடைய ஒரு சிறு கும்பலுடைய குஜராத்தி பார்ப்பன பனியாக்களுடைய ஒரு சின்ன ஒரு 4-5 விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரும் முதலாளிகளுடைய கட்சியாக பாஜக மாறியிருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக மோடி அமித்ஷா கும்பல் மாறியிருப்பதை குறிப்பாக பார்க்க முடிகிறது. மற்ற ஏறக்குறைய எல்லோரும் சேர்ந்து தேர்தலில் ஒன்றாக நிற்க முயற்சி செய்தாலும் கூட இன்னும் கூட அந்த ஒற்றுமை பேச்சு என்பது வலுவாக மாறவில்லை. இந்த தேர்தலில் அரசியலமைப்பை பாதுகாப்பதற்காக, குடியரசை பாதுகாப்பதற்காக என்கிற பேச்சை உருவாக்கினார்கள். ஆனால் அத்தகைய பேச்சை எல்லா இடத்திலும் அவர்கள் முக்கியமாக செயல்படுத்த முடியவில்லை. நீங்கள் அரசியல் அமைப்பை காப்பாற்றுவதற்காக, இந்த குடியரசை காப்பாற்றுவதற்காக என்றால் அதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன்னுடைய சொந்த சுயநலனை விட்டு கொடுத்தும் அந்த ஒரு இதில் வந்திருக்கணும். நான் அப்படி வரல. எல்லோரும் இன்னும் புரிந்திருக்கிறார்கள். எங்கெல்லாம் அவர்கள் ஒன்றாக குரல் எடுக்க முடிந்ததோ அத்தகைய இடங்களில் மக்களுடைய நம்பிக்கையை பெற முடிந்தது, மற்ற இடங்களில் பெற முடியவில்லை. மக்களை பொறுத்தவரை அவர்கள் எவ்வாறு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு சிஎஸ்டிஎஸ் அந்த வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கள ஆய்வுகள் காட்டுகின்றன. நேற்று எழுதிய அவரும் ராம்மோகன் ரெட்டி அவர்களும் எழுதியிருந்தார்கள். இந்த தேர்தல் 1977ஆம் ஆண்டு தேர்தலோடு ஒப்பிடத்தக்கது. 2 தேர்தல்களிலுமே பெண்கள், தலித்கள், பார்ப்பனர் அல்லாதார், பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர், மத சிறுபான்மையினர் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஆள்பவர்களுக்கு கொடுத்தார்கள். அதே போல்தான் 77இல் நடந்தது போல்தான் 2024இலும் நடந்திருக்கிறது. ஆனால் 77இல் ஏற்பட்ட மாற்றம் 2024இல் ஏற்படவில்லை என்று கூறுகிறார்கள். அதுவும் யதார்த்தமான உண்மைதான். இந்த தேர்தலில் இன்னமும் நாம் இதற்கு பிறகும் இந்த தேர்தலில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கின்றன என்று நினைக்கின்றேன். நான் அவற்றை கூறுவதற்கு முன்பாக என்னுடைய சொந்த அனுபவம் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். என்ன இதுன்னு சொன்னால், நான் ரொம்ப காலமாக தேர்தல் அரசியல் பக்கம்லாம் வராத ஆளாக தான் இருந்தேன். ஏறக்குறைய நான் முதலாக வாக்களித்தது 2019ஆம் ஆண்டு தேர்தலில் தான். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில்லாம் நான் முதலாக எங்கள் ஊர் இப்போ பெரம்பலூர் தொகுதியில் இருக்குது. அது திருச்சி மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தாலும் பெரம்பலூர் தொகுதியில் இருக்குது. அப்போ அந்த முறை வாக்களித்தது பாரிவேந்தருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்தில் தான் அவர் நின்றார். அப்பொழுது அவருக்கு வாக்களித்தேன். 2024இல் அவருக்கு எதிராக வாக்களித்தேன். இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்திற்கு தான் வாக்களித்தேன். ஆனால் அவர் இந்த முறை பாஜக கூட்டணியில் ஏறக்குறைய தாமரை சின்னத்தில் அவர் நின்றார். இன்னும் திமுக கூட்டணியில் திமுகவினுடைய சின்னம், திமுக கழகத்தினுடைய சின்னத்தில் அருண் நேரு அவர்கள் நின்றார். இவருக்காக வாக்களித்தேன். எனக்கு இந்த முறை தேர்தலில் வாக்களித்த போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டது. நான் ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்கின்றேனா, ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்களிக்கின்றேனா என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துவிட்டது. இதற்கு முன்பு நான் என்ன நினைத்து கொண்டிருந்தேன் என்றால், இந்த தேர்தல் நிறுவனங்கள் அனைத்தும், அரசியல் கட்சிகள் உட்பட, இந்த ஜனநாயகத்தில் பங்கு பெறுகின்ற எல்லோரும் ஒரு போலித்தன்மையுடையவர்கள், ஏமாற்றுத்தன்மையுடையவர்கள் என்பதுதான் அதற்கு முன்பு எனக்கு இருந்த அபிப்பிராயம். பிறகு இல்லை இதில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சரி, நாம் இவற்றினுடைய மிக முக்கியமான சிக்கல்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு யாராவது ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டும். இல்லை என்றால் எவ்வளவு மோசமான நிலைமை ஏற்படும் என்பதற்கு 2014ஆம் ஆண்டு முடிவு ரொம்ப மோசமானது. அதுவும் மோடி போன்ற ஒரு தேசிய பாப்புலிஸ்ட் ஹீரோ, நேஷனல் பாப்புலிஸ்ட் ஹீரோ ஒருவர் அவர் முற்றிலுமாக மோசமான கலவரங்களை நடத்தக்கூடிய அரசியலமைப்பு நிறுவனங்கள் அத்தனையும் அழித்து விடுகிற, ஏற்கனவே இருக்கிற மக்களுடைய வாழ்நிலையை மிகவும் சிக்கலாக்கி விடுகிற, ஏறக்குறைய வரப்போகிற மிகப்பெரிய நிதி நெருக்கடி ஒன்று நம் முன் காத்து கொண்டிருக்கிறது. அத்தகைய மோசமான பொருளாதார நிலைமைகளை உருவாக்கக்கூடிய இந்த அரசாங்க நிறுவனத்தில் ஏற்கனவே என்னென்னலாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் முற்றிலும் அழித்து விடுகிற ஒரு மோசமானவரை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் நாம் தேர்தலில் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் அப்பொழுது வாக்களித்தேன். ஏறக்குறைய இதே எண்ணத்தில் தான் 2024இலும் வாக்களித்தேன், 2021ஆம் ஆண்டிலும் வாக்களித்தேன். ஆனால் இப்படியெல்லாம் வாக்களிக்கும் பொழுது
வாக்காளனுக்கு நான் வாக்களிக்கக்கூடிய அரசியல் கட்சியின் மீது என்ன விதமான பிடிமானம் இருக்கிறது, வாக்களிக்கின்ற வேட்பாளரின் மீது, வேட்பாளர் நடவடிக்கைகளின் மீது என்ன விதமான பிடிமானம் இருக்கின்றது என்று யோசிக்கிற பொழுது ஒன்றும் பெரிதாக இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இதை கொஞ்சம் நாம் விரிவுபடுத்தி பார்த்தோமானால் இதனுடைய பல பிரச்சனைகளை தெரியும். இன்று எழுதி கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலான பேர் மத சிறுபான்மையினருக்கு இந்தியா கூட்டணியில் பிரதிநிதித்துவம் இருக்கிறது. ஏறக்குறைய இந்த முறை பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர்கள் மத சிறுபான்மையினர், தலித், பிற்படுத்தப்பட்டோர் எல்லோரும் பெரும்பாலான பேர் இந்தியா கூட்டணி கட்சிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட வரலாற்றிலே கடந்த 70 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக இல்லாத அளவிற்கு மத சிறுபான்மையினருடைய பிரதிநிதித்துவம் மிக மோசமாக குறைந்து போயிருக்கிறது என்பதும் வெளிப்படையான உண்மை. இப்படி இருக்கின்ற பொழுது அல்லது தலித்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவம் போதுமான அளவில் அரசியல் கட்சிகளால் முன்னுக்கு கொண்டு வரப்படவில்லை. பல தலித் அரசியல் கட்சிகள் ஒதுக்கி வைக்கப்பட்டன. இங்கல்ல, உத்தரப்பிரதேசம் போன்ற பிற பகுதிகளில் அத்தகைய பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சில பகுதிகளில் அரசியல் கூட்டணிகள் சாத்தியமாக இருக்கிறது, சில பகுதிகளில் அரசியல் கூட்டணி சாத்தியமாகவில்லை. இந்த பகுதியிலிருந்து திரும்ப திரும்ப எழுப்பப்படுகிற ஒரு கேள்வி என்னை பொறுத்தளவு நியாயமானதாகத்தான் தோன்றுகிறது. ஆகவே நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய சுய அனுபவத்தை நான் கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஜனநாயகம் என்பது பற்றி எனக்கு இருந்த விமர்சனங்கள் ஏறக்குறைய ஜனநாயகத்தையே நிராகரிப்பதாகத்தான் இருந்தது. பின்னால் என்னுடைய சொந்த அரசியல் அனுபவங்களின் வழியாகத்தான் நான் வாக்களிப்பது இதெல்லாம் இதுக்கு போய் சேர்ந்தேன். அப்போ நான் அப்பொழுது பங்கு பெற்ற இயக்கங்கள், மார்க்சிய லெனின் இயக்கங்கள் 2019ஆம் ஆண்டு தேர்தலின் பொழுது வாக்களிப்பதா வேண்டாமா அல்லது எந்த கட்சிக்கு வாக்கு கேட்பு, இதெல்லாம் மோசம். ஏன்னா நீண்ட காலமாக தேர்தலில் புறக்கணிப்பில் இருந்த தோழர்களால் அதை அவர்களால் எடுக்க முடியவில்லை. இருந்தாலும் கூட அத்தகைய பிரச்சனைகளால் அந்த இயக்கங்கள் ஓரளவுக்கு பிளவுறுவதற்கும் மோசமடைவதற்கும் வீழ்ச்சியுறுவதற்கும் கூட காரணமாயின. பிறகு ஏறக்குறைய இந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலில் ஏறக்குறைய எல்லா இயக்கங்களுமே வாக்களிக்க வேண்டும், பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் அல்லது பிஜேபிக்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு சேர்ந்து விட்டார்கள். ஆனாலும் இந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த அரசியல் உலகில் இந்த மக்களுடைய நலன்களை பற்றி பேசுபவர்கள் என்றாலும் கூட அவர்கள் எந்த அளவுக்கு திட்டமாக பேச முடிகிறது என்று தெரியவில்லை. அவர்களால் அதை திட்டமாக பேச முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து என்ன பிரச்சனையை எழுப்புகிறது என்றால், ஒரு வாக்களிப்பதோடு அரசியல் உணர்ச்சி தீர்ந்து போவதில்லை, வாக்களிப்பதோடு ஒருவருடைய அரசியல் கடமைகள் தீர்ந்து போவதில்லை. வாக்களிப்பது என்பது ஒரு தொடர்ச்சி என்றால், வாக்களித்து விட்டு அதற்கு பிறகு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இவற்றிலெல்லாம் நம்முடைய பங்கு என்ன என்று ஒவ்வொரு குடிமகனுமே கவலைப்பட வேண்டும். அப்படி கவலைப்பட்டால்தான், அப்படி செயல்பட முனைந்தால்தான் இந்த ஜனநாயக அமைப்பு வாழுமே தவிர இந்த அரசியலமைப்பினுடைய முகப்புரை சொல்கிறதல்லவா, இது இந்த நீதி, சமத்துவம், விடுதலை, சகோதரத்துவம் என்பதெல்லாம் நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறவை. இதன் அடிப்படையில் தான் இந்த அரசு இயந்திரம், அலுவல் இயந்திரம் செயல்பட வேண்டும். இதன் அடிப்படையில் தான் அரசியல் கட்சிகள் செயல்பட வேண்டும். இதன் அடிப்படையில் தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஜேபி ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் 1977ஆம் ஆண்டு இந்த அவசர நிலை காலகட்டத்தின் பொழுது அவர்கள் யோசித்த பொழுது அவர் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக நினைத்தது ஒரு டிக்னிட்டி, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காம்பவுண்டாக ஒவ்வொரு குடிமகனுடைய வாழ்க்கையிலும் முக்கியமான அம்சமாக அவர்கள் கருதினார்கள். ஒவ்வொரு குடிமகன் மட்டுமல்ல, இந்த சமூகத்தில், இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் டிக்னிட்டியும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் முக்கியமான ஒரு அம்சம். அவர்களுக்குரிய பங்கை அவர்களுக்கு கொடுப்பது தான் ஜனநாயகம் என்பது மிக முக்கியமான அம்சம் என்று தோன்றுகிறது. அதற்கு நாம் எல்லோருமே முன்முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆகவே நம்முடைய ஜனநாயகம் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பிஜேபியை மட்டும் வைத்தல்ல, எப்பொழுதுமே போராடி கொண்டிருக்கின்ற இரண்டு தரப்புகள் தங்களுடைய பண்புகளை பரிமாறிக்கொள்வார்கள் என்பது ஒரு மூதுரை. அதுபோல் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மோடிக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால மோடியினுடைய பல பண்புகள், இந்துத்துவத்தினுடைய பல பண்புகள் நம்மிடமும் சேருகின்றன. இதற்கு எதிராக நாம் எப்பொழுதுமே மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும். இதற்கு எதிராக நாம் மிகவும் கண்டிப்போடு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இதை மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று கருதுகிறேன். இறுதியாக நான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களிடையே கடைசியாக தொகுத்துரைத்து சொல்ல விரும்பினால் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால்,
நம்முடைய அரசியல் அமைப்பு ஜனநாயகம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஐடியல் ஸ்பேஸிலிருந்து அது லட்சியபூர்வமாக நிறுவப்பட்டது. ஏற்கனவே இருந்த ப்ராக்டிஸிலிருந்து ஏற்கனவே ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் இருந்தது, இரட்டையாட்சி முறை இருந்தது. அதற்கு பதிலாக திடீரென்று நம்மை நாமே சுதந்திரமானவர்களாக அறிவித்து கொள்வதற்காக குடியரசு என்கிற யுகத்திற்குள் நுழைந்தோம். அம்பேத்கர் அவர்கள் சொல்லியது போல இந்த குடியரசு காப்பாற்றப்படுவது ஒவ்வொரு மக்களுடைய டிக்னிட்டியில் தான் இருக்குது. ஃபெட்டர்னிட்டி அவர்கள் ஒவ்வொருவரும் நாம் சக மனிதர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து சக மனிதர்களாக சுயமரியாதையோடும் கண்ணியத்தோடும் அவர்கள் நடத்துவதிலிருந்து தான் தொடங்குகிறது. அப்படி நடத்த தொடங்கும் பொழுது இந்த அரசியல் கட்சிகளும் இந்த அலுவல் இயந்திரமும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கோருவதிலிருந்து தொடங்குகிறது என்பது மிக அடிப்படையான விஷயம். இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் நடந்து முடிந்திருக்கிற தேர்தல் என்பது ஒவ்வொரு மனிதனையும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி அல்லது மற்றவர்களும் சரி, எவ்வளவு மோசமாக எவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர்கள் பேசினார்கள் என்பது நம் கண் முன்னாடி இருக்கிறது. அவர் பேசிவிட்டு அவர்தான் இன்னும் பிரதம மந்திரியாகவும் தொடர்கிறார் என்பது இந்த சமுதாயம், இந்திய சமுதாயம், இந்திய நாட்டு மக்கள் ஜனநாயகத்தின் மீது அவ்வளவு பிடி இல்லாதவர்கள் போல எனக்கு என்னவோ தோன்றுகிறது. அரசியல் கட்சிகளும் அவ்வளவு பெரிய பிடிமானம் இல்லாதவர்கள் போல தோன்றுகிறது. இந்திய ஜனநாயகத்தில் ஒரு வலதுசாரி அரசியல்வாதிகள், இந்துத்துவ அரசியல்வாதிகள், ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள், வாக்களித்தலே ஒரு தலைகளை உங்களுடைய எண்ணிக்கை எங்களை தீர்மானிக்கப் போவதில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடிகிறது. அந்த அளவுக்கு இந்த தேர்தலில் மோசடி செய்து வெற்றியை பெறும் அளவுக்கு இந்த தேர்தல் ஆணையம் மற்றவை எல்லாம் பால்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல, தேர்தல் நடைமுறைகள், வாக்களிப்போர் எல்லோருமே இதில் சீர்குலைந்து போயிருக்கிறோம் என்பதும் ஒரு யதார்த்த உண்மையாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் இந்திய ஜனநாயகம் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் இருக்குது என்று தோன்றுகிறது. கிறிஸ்டோபர் ஜெஃபல்லோ நம்முடைய ஜனநாயகத்தை மதிப்பிடும் பொழுது வேறு 2 பழைய ஐரோப்பாவினுடைய ஜனநாயக முறைகள் பற்றிய ஆராய்ச்சியிலிருந்து, குறிப்பாக இஸ்ரேலினுடைய ஜனநாயக ஆராய்ச்சி முறைகளிலிருந்து சில கலைச்சொற்களை கடன் வாங்கி இதை வர்ணிக்க முயற்சி செய்கிறார். முதலாவது பழைய ஜனநாயக முறை. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலங்கள் எல்லாம் பழைய ஜனநாயக முறை தான். அதனுடைய தலைவர்கள் எல்லாம் நேரு அவர்கள் ராகுல் காந்தியை விட சிறப்பாக சமத்துவம் பற்றி, சோசலிசம் பற்றி, எல்லாவற்றையும் பற்றி அவர் சிறப்பாக பேசியவர் தான். மக்கள் கண்ணியத்தோடு வாழ்வது பற்றி பேசியவர் தான். இந்த நாட்டை முன்னேற்றுவது பற்றி பேசியவர் தான். ஆனால் அவருடைய ஆட்சி காலங்களில், அவருடைய ஆட்சியிலும் சரி, அவருடைய கட்சியிலும் சரி, பழைய அதிகார வர்க்கங்கள், பழைய பிரபுக்கள், பழைய மகாராஜாக்கள் எல்லோரும் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர் சோசலிசத்தை பேசிக்கொண்டு சோசலிச தீர்மானமெல்லாம் போட்டு கொண்டிருந்த பொழுது அவருடைய கட்சி பழைய பெரும் நிலப்பரப்புகளை கொண்டிருந்த ஒரு கட்சியாக இருந்ததும் ஒரு கண்கூடான உண்மை. அவர்கள் ஜனநாயகமாக நடந்து கொண்டதாக அவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருந்த மிக பெரும்பாலான மக்களான பார்ப்பனர் அல்லாதார் வெகு மக்களுக்கு அது ஜனநாயகமாக படவில்லை. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முறைக்குள் எதிர்த்து சண்டை போட்டு அந்த ஜனநாயகத்தை பெற முயற்சி செய்தார்கள். அதனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையில்தான் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மாநிலங்களில்தான் முதல் கட்டங்களில் வெற்றி பெற முடிந்தது. இங்கு தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் மிக ஒரு நன்கு அரசியல் உணர்வு பெற்றிருந்த ஒரு பார்ப்பனர் அல்லாதார் இயக்கமாக இருந்தது. மற்ற பகுதிகளில் இப்போ உத்தரப்பிரதேசமாகட்டும் மற்ற பகுதிகளாகட்டும் அங்கெல்லாம் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கங்களுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட தன்மைகள் இருக்கின்றன. குறிப்பாக ஜேபி அவர்கள்தான், பழைய சோசலிஸ்ட் இயக்கம்தான் பழைய மத்திய மாகாணத்தில் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற மாகாணங்கள் இன்றைக்கி ஜமாஜ்வாதி, பகுசன் ஜமாஜ் இப்படியான கட்சிகள்லாம் இருக்கின்றன அல்லவா. இந்த கட்சிகளுக்கெல்லாம் அவர்தான் சிந்தனையினுடைய தொடக்கப்புள்ளி என்று எடுத்துக்கொண்டால் அவரே ஒரு தேசியவாத சட்டகத்திற்கு உட்பட்டவராக நீண்ட கால உருமாற்ற போக்கில் அவர் கடைசியாக பார்ப்பனர் அல்லாத உணர்ச்சி, ஜனநாயகம் இப்படியான புள்ளிகளுக்கு சேர்ந்தவராக இருந்தார். அதனுடைய பிரச்சனைகள் அவர்களிடமும் இருக்கின்றன. அந்த காலகட்டங்களில் நாம் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுத்த அளவுக்கு கூட மற்ற மாகாணங்களில் அத்தகைய குரல்கள் வராமல் இருந்தது. குறிப்பாக பஞ்சாப் மாகாணத்தை தவிர, பழைய காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை தவிர அத்தகைய குரல்கள் வலுவாக இல்லாமல் இருந்தன. மற்ற பகுதிகளெல்லாம் தேசியவாத இயக்கங்கள் தான் ஆதிக்கம் செலுத்தின. ஆகவே பழைய காங்கிரஸ் ஆட்சி அரசாங்கங்கள் நடந்த பொழுதெல்லாம் ஒரு பழைய ஜனநாயகமாகத்தான் இருந்தது. 2 இடைப்பட்ட காலங்கள், குறிப்பாக இந்திரா காந்தியினுடைய ஆட்சிக்கு முடிவு 77ஆம் ஆண்டிலிருந்து 80ஆம் ஆண்டு வரை இருந்த ஒரு கூட்டணி அரசாங்கம். பிறகு 87ஆம் ஆண்டு 87, 88 தொடங்கி 91ஆம் ஆண்டு வரை நிலவிய ஒரு கூட்டணி அரசாங்கம். இதுதான் ஒரு கூட்டாட்சி
அரசாங்கமாக, கூட்டணி அரசாங்கமாக, கூட்டாட்சி அரசாங்கமாக இருந்தது. இந்த 2 அரசாங்கங்களிலிருந்து காங்கிரஸ் வெளியில் இருந்தது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 2 அரசாங்கங்கள் தான் வந்து ஒன்றிய அரசியல் வாழ்வில் தீவிரமான மாற்றங்களை கொண்டு வந்தவை. மிக குறைவான வாழ்நாட்களே அந்த அரசாங்கங்கள் வாழ்ந்தாலும் அவை தான் மிக தீவிரமான மாற்றங்களை கொண்டு வந்தவை. அவை தீவிரமான ஜனநாயக மயமாக்கலை மேற்கொண்டவை என்பதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இறுதியாக வந்து பல்வேறு விதமான ஜனதா கட்சிகளிலிருந்தும், பழைய RSS ஜனசங்க அமைப்புகளிலிருந்தும், இந்து மகாசபை அமைப்புகளிலிருந்தும் உருப்பெற்ற பாரதிய ஜனதா கட்சி என்கிற இந்த ஒரு கட்சி வந்து ஒரே நேரத்தில் அவர்கள் இந்த மாதிரி பழைய சோசலிஸ்டுகளிடமிருந்தும், இன்னொரு புறம் வந்து இந்த RSS போன்ற இந்து மகாசபை அமைப்புகளிலிருந்தும் தங்களுடைய ஆட்களை திரட்டி ஒரு இந்துத்துவ மனநிலை, இந்து தேசிய மனநிலையை கொண்ட இந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து, ஏற்கனவே இருந்த பழைய வலிமைகள் எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் வளர்ச்சி அடைந்து கடைசியாக வந்து 2014ஆம் ஆண்டு தேர்தல், அதற்கு முன்பும் அவர்கள் கூட்டணி அரசாங்கங்கள் இருந்திருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு அவர்கள் ஒரு கிறிஸ்டோபர் ஜெஃபல்லோ அவர்களுடைய வார்த்தையில் சொல்லப்போனால் ஒரு எத்னிக் டெமோக்ரஸியை, இந்து ஜனநாயக ஆட்சியை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்து இன ஆட்சி என்று அவர் சொல்லலாம், அதை சொல்லலாம். இது ஒரு பெரும்பான்மை மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட்டை அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. 2019ஆம் ஆண்டு அவர்கள் ஒரு எலக்ட்ரோரல் ஆட்டோக்ரஸி சிஸ்டத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதை இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்பதில் நாம் தோல்வியடைந்திருக்கிறோம். இப்பொழுது ஏறக்குறைய வந்து அவர் இந்த எலக்ட்ரோரல் ஆட்டோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தையை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு எதிராக அவர் பயன்படுத்தினார். அவரே வந்து ஆனால் ஒரு எலக்ட்ரோரல் ஆட்டோக்ரஸியை பயன்படுத்தக்கூடிய தேர்தலில் வெற்றியை வந்து தருவித்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு கூட்டமாக அவர்கள் இருக்கிறார்கள். இத்தகைய ஒரு நிலைமை நிலவுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் என்பது அதன் அளவில் மிகவும் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறது. இந்திய ஒன்றியத்தில் வந்து ஜனநாயகம் சாத்தியமா என்பதற்கு 2 பதில்கள் இருக்கின்றன. வந்து எப்பொழுதுமே இந்திய ஒன்றியம் என்பது ஒரு பார்ப்பன பனிய ஆதிக்கத்தின் வடிவமாகத்தான் இருக்க முடியுமே தவிர அது ஜனநாயகம் மயமாக முடியாது என்கிற ஒரு வலுவான கருத்தை வந்து பெரியார் அவர்கள் முன்வைத்தார்கள். அதனால்தான் அவர் வந்து சுதந்திர தமிழ்நாடு என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். எப்பொழுதுமே அவர் மறையும் வரையுமே அந்த கோரிக்கையிலிருந்து அவர் பின்வாங்கவே இல்லை. திமுக வந்து அவர்கள் தனிநாடு கோரிக்கையை வைத்து அவங்க வந்து அது போலியான ஒரு ஃபெடரல், நாங்கள் ஒரு ரியல் ஃபெடரலை உருவாக்க போகிறோம், அதுதான் திராவிட நாடு அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுதும் அவர் 56லிருந்து அந்த சுதந்திர தமிழ்நாடு என்ற கோரிக்கையை வைத்தார். பின்பு அவர்கள் இன்னொரு கோரிக்கைக்கு மாறினார்கள். இது ஒரு வகையானது. இன்னொன்று வந்து அம்பேத்கர் அவர்களும் அண்ணா அவர்களும் முன்வைத்த ஒரு தீர்வு. அம்பேத்கர் அவர்கள் இதை வந்து முழுக்க ஒரு டெமோக்ரஸியாக மாற்றக்கூடிய, ஒரு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்காக மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸை வந்து அவர் முன்னெடுக்க முயற்சி பண்ணார். அதுக்காக ஒரு எதிர்க்கட்சியை உருவாக்குவதற்கு, இந்தியன் ரிப்பப்ளிக் பார்ட்டியை உருவாக்குறதுக்கு அவர் முயற்சி எடுத்துக்கொண்டார். இப்படியான ஒரு ப்ராசஸில் வந்து இந்த யூனியனுக்குள்ளார ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருப்பதன் மூலமாக தேசியவாத கருத்துக்களை கட்டுப்படுத்தி வந்து இது பண்ண முடியும்னு நினச்சாரு. அது வந்து அரசியலில் இது பண்ண முடியல, பெரிய அளவுக்கு வந்து வலுப்பெறலை இன்ன வரைக்குமே கூட. ஆனால் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு விதமான கட்சிகளாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய இன்னொரு பக்கம் என்று சொன்னால் அண்ணா அவர்கள் பின்னாடி இந்த யூனியனை வந்து ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக கூட்டாட்சியாக இருக்க வேண்டும், மாநில சுயாட்சியை நாம் பெற வேண்டும் என்கிற ஒரு முழக்கத்தை அவர் முன்வைத்தார். வந்து இந்த முழக்கத்தை பின்னாடி திமுக தொடர்ச்சியாக வளர்த்தெடுத்தது. நமக்கு 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, நாம் ஜனநாயகபூர்வமாக தொடர்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் இந்திய யூனியனிலிருந்து வெளியேறுவது, அல்லது இதற்குள்ளே நாம் ஜனநாயகபூர்வமாக வாழ வேண்டும் என்றால் இந்திய ஒன்றியத்தை ஒரு முழுமையான கூட்டாட்சியாக மாற்றுவது. இதுதான் நமக்கு இருக்கிற 2 வழி. இந்த 2 வழியில் எதில் பயணிக்கப் போகிறோம் என்பது நம் அனைவரையும் பொறுத்தது. இன்று வந்து இந்தியாவை ஒரு முழுமையான கூட்டாட்சியாக மாற்றுவதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை அளிக்கிற விதமாக காங்கிரஸ் கட்சி நடந்து கொள்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள். ஆனால் வருங்கால அரசியல் போக்குகள் தான் அதை உறுதிப்படுத்தும். என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் மிக மோசமான நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.